ஏன்டி கட்டுனா ஒன்னதான் கட்டுவேன்னு ஒத்த கால நின்னு கட்டிக்கிட்டு இப்ப என்ன பாவம் செஞ்சு நான் சொல்றேன். இரு எங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுக்குறேன். யோ என்ன 2 அடினால அடிச்சுக்கையா, அந்த பூதத்திட்ட மட்டும் மாட்டி விட்டுறாத. எங்க அம்மா பார்த்து பூதம் பிசாசு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா எங்க அம்மா எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? ரொம்ப ஆசையா உனக்கு ஒரு பூசணிக்காய் கொடுத்து விட்டாங்கடி. என்னையா அது? உங்க அம்மா என்ன பார்த்து பூசணிக்காய் மண்டேன்னு சொல்லாம சொல்லணும்னு நினைக்கிறாங்களா? பரவாயில்லையே, நல்ல பெரிய பூசணிக்காவா தான் இருக்கு. இத வச்சு இந்த மாசம் ஃபுல்லா ஓட்டலாம் ஐயா. என்னதே ஒரு பூசணிக்காவை ஒரு மாசம் ஃபுல்லா வைப்பியா? ஆமையா, 4-5 கட் பண்ணி பிரிட்ஜுக்குள்ள தனித்தனியா கவர் போட்டு வச்சுட்டோன்னு வச்சுக்கோயே, வாரத்துல ஒரு தடவையோ 2 தடவையோ பூசணிக்காய் பொரியல் பண்ணிடலாம். எப்படி? எங்க அம்மாவை குறை சொல்லுவல்ல, இப்ப பாத்தியா உனக்கு எவ்வளவு பெரிய பூசணிக்காய் கொடுத்துருக்காங்கன்னு. இந்த பூசணிக்காய் ஒண்ணும் உங்க அம்மா செடியில காய்ச்சத ஒண்ணும் கொடுக்கல, சரியா? அது எப்படிடி உனக்கு தெரியும்? யோ, போன வாரம் அத்தை வீட்டுல கோழி குழம்புன்னு சொல்லி சாப்பிட போயிருந்தோம்ல, அப்போ ஒரு சண்டை வந்துச்சு தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரிய பூசணி கொடி உங்க வீட்டுக்குள்ள வருதுன்னு சொல்லிதான் அந்த சண்டையே. ஓஹோ, அப்போ? ஆமையா, இப்போ உங்க வீட்டுக்குள்ள இந்த பூசணிக்காய் விளைஞ்சிருக்கும். அதனால என் இடத்துல உள்ள பூசணிக்காய் எனக்கு தான் சொந்தம். நான் இதை புடுங்கி வச்சுப்பேனா? அன்னைக்கே உங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அதை போலவே புடுங்கிட்டாங்க. அங்க வச்சா தெரிஞ்சிருன்னு சொல்லிட்டு மறைமுகமா இருக்கட்டுமேனு இங்க கொடுத்து விட்டுருக்காங்க. இப்ப தெரியுதா உங்க அம்மா எப்படின்னு? ஐயோ, அம்மா கூட பொரியல் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து விட சொன்னாங்களேடி. பாத்தியா, பக்கத்து வீட்டுக்காரி இந்த பூசணிக்காவை குழம்பு வச்சு தின்னவளுக்கு கை விளங்காம போயிடும், கால் விளங்காம போயிடும்னு சொல்லுவா. அந்த பாவல என்ன பிடிக்கட்டும்னு சொல்லி தான் உங்க அம்மா என்கிட்ட கொடுத்து விட்டுருக்காங்க. இப்ப தெரியுதா பூசணிக்காவில உங்க அம்மா வச்ச வெடிகுண்டு என்னதுன்னு? எங்க அம்மா நல்ல எண்ணத்துல கொடுத்து விட்டாங்கன்னு தான் நான் நினைச்சேன். இது பூசணி இல்லையா, உங்க அம்மா எனக்கு வச்ச சூனியம். பொடி போக்கத்தவளை, கொடுக்க சொன்னாங்க கொடுத்துட்டேன். இதுக்கு மேல என்னமோ பண்ணு, எனக்கு தெரியாது. சரி இங்கே இருக்கட்டும். எப்பாப்பா, ஒவ்வொரு புருஷமாரும் இந்த மாமியாருக்கும் மருமகளுக்கு இடையில மாட்டிக்கிட்டு படுற பாடு இருக்கே, சொல்லி மாளாது. ஆமா ஊர்ல இல்லாத புள்ளைய பத்தி எங்க கையில கொடுத்துட்டாங்கன்ட்டு இந்த மாமியாருக்கு பண்ற அநியாயமும் சொல்லி மாளாது. என்ன அன்னைக்கிலேக்கா? வாடிமா. பேங்க் ஆபீசர் பிச்சைமுத்து பேங்குக்கு போயிட்டாரா? குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிருச்சா? வாடி பேசுறதுக்கு யாரும் இல்லையே நினைச்சேன், நீயாவது வந்தியே. என்னக்கா இது இவ்வளோ பெரிய பரங்கிக்காவா இருக்கு உங்க தோட்டத்திலயா? ஊர் நியாயமும் வெட்டி நியாயம் பேசுறதுக்கே டைம் சரியா இருக்கு. இதுல தோட்டம் போட்டு செடியை வச்சு தண்ணி ஊத்தி காய் பறிக்கிறதுக்கு இல்லாம எனக்கு நேரம் இருக்கு. ஆமா நீங்க தோட்டத்து வேலையை பார்க்க போயிட்டீங்கன்னா நாங்கெல்லாம் யாருக்கிட்ட போய் பேசுறதா? அதுவும் சரிதான். இது என் மாமியாரு எனக்காக ஆசையா கொடுத்து விட்டுருக்காங்கடி. எம்மாடியா எட்டா பெருசா இருக்கு, அவ்வளோத்தையும் நீங்க ஒண்டியாவாக்கா குழம்பு வைக்க போறீங்க? எங்க அதான் நீ கண்ணு வச்சிட்டியே, இவ்வளத்தையும் சாப்பிட்டா இனிமேல் என் வயத்துல ஒட்டுமா? உனக்கும் கொஞ்சம் கட் பண்ணி தாரேன், நீயும் கொண்டு போடி. வந்ததுக்கு ஒரு வழியா பூசணிக்காய் லாபம்னு சொல்லுங்க. ஆமாட்டி, என் வீட்டுக்கு வர்றவளுகெல்லாம் லாபத்துலதான் போறீங்க. எனக்கு தான் ஒன்னும் கொண்டு வர மாட்டேங்க. வீசின கையும் வெறுங்கையுமாவே வந்துட்டு போங்க. நானும் யார் தோட்டத்திலேயாவது பரங்கிக்காய் களவாண்டனைக்கு உங்களுக்கு கொண்டு வந்து தாரேன், போதுமாக்கா? பாத்தி அடி உன் குசும்ப. கொடுங்க, நானே ஒரே போடா போடுறேன். இந்தாடி, இந்த பீஸை நீ எடுத்துட்டு போய் பொரியல் பண்ணி சாப்பிடு. தேங்க்ஸ்க்கா. என்னடி 4 முடி? அன்னைக்கிளி அக்காக்கு மட்டும் பூசணிக்காய் கொண்டு வந்து கொடுக்குற, எங்களுக்கெல்லாம் கிடையாதா? வாடி வா. இவளும் வீசனகையும் வெறுங்கையுமா வந்துகிட்டு என்கிட்ட இருந்து பூசணிக்காவை புடுங்கிட்டு போறா. அவ எனக்கு தாரான்னு சொல்ற? ஹரிச்சந்திர வேறான், பொய் சொல்ல போறான், உண்மையே சொன்னா உலகம் நம்பாதே. நான் கட் பண்றதுனால நான் தான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கறேன்னு நினைக்கிறாக்கா. சரியா போச்சுடி, என் மாமியார் எனக்கு கொடுத்து விட்டதுல இவ கொஞ்சம் புடுங்கிட்டு போறாடி. இது நல்லா இருக்கே சங்கதி, நேத்து வந்தவளுக்குலாம் கொடுக்குறீங்க, உங்க வீட்டுக்கிட்டயே பல வருஷமா காத்து கிடக்குறேன், எனக்கு தர மாட்டீங்களா? அடி அம்மாடி, என்கிட்ட நீ எதுவும் வாங்கிட்டே போகாத மாதிரில பேசுற. காலையில காஃபி பொடியில இருந்து நைட்டு கொசுபத்தி வரைக்கும் என்கிட்ட தானடி வாங்கிட்டு போற ஓசியில. அதெல்லாம் போன வாரம். இந்த வாரம் ஏதாவது உங்ககிட்ட வாங்கினாக்கா எனக்கு தெரியாது. அவளுக்கு கொடுத்த அளவுலோட கொஞ்சம் கூட குறையாம எனக்கு பூசணிக்காய் வேணும், இப்ப நீங்க கட் பண்ணி தாங்க. அடி பாவீங்களா, ஆளாளுக்கு கட் பண்ணா இதை நான் 1 மாசம் வச்சு ஒப்பேத்தலாம் நினைச்சேன்டி. என் மாமியார் வேற வச்சு கொடுத்து விட சொல்லியிருக்காங்க. போடி, அதெல்லாம் தர முடியாது. ஐயா சின்ன பொண்ணு, கத்தி என்கிட்ட இருக்கு, காய் என்கிட்ட இருக்கு, எதுக்கு நீ அவங்க கிட்ட போய் கஷ்டப்பட்டு கேட்டுட்டு இருக்க? இதோ நான் கட் பண்ணி எடுத்து தரேன் பாரு. வாடி ஏன் 4 முடி கட் பண்றீ? அவங்க பாட்டுல ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. அட பாவீங்களா, தர மாட்டேன்னு சொன்னாலும் வீம்புக்குள்ள வெட்டி எடுத்துட்டு போவாளுக போல.
இந்தாடி பூசணிக்கா, வீட்ல போய் நல்ல பொரியல் பண்ணி சாப்பிடுன்னு. ஆமாண்டி, நாலு முடி உங்க அப்பா வீட்ல விளைஞ்சதை எடுத்து கொடுக்கற மாதிரி கொடுக்கற. என் மாமியார் எனக்கு கொடுத்ததுடி. ஆக மொத்தம் இது உங்க அப்பா வீட்லயும் விளையல அப்படிதானக்கா? உங்க மாமியாரு எனக்கும் மாமியார் மாதிரி தான், அதனால இந்த பூசணிக்காய் வச்சுக்கிற எனக்கும் உரிமை இருக்கு, சரியா? ஏண்டி விட்டா சொத்துலயே பங்கு கேப்ப போல. சரிடி, போனதான் போச்சு, பூசணிக்காவோட போறதுன்னு நினைச்சுக்கிறேன். பயந்துட்டாங்கடி எனக்குலயேக்கா, சொத்துல கேட்கல பங்கு கேட்டுருவேன்ட்டு. அப்பா, ஒரு வழியா அரைக்காயாவது எனக்கு மிச்சம் வச்சிங்களே. ஆளுக்கு கால்வாசி வெட்டி எடுத்துட்டீங்க. மீதி பாதி இருக்கு. இத மொத்தமா வச்சு மாமியாருக்கு வேற பாதியை கொடுக்கணும்டி. முடியாதம்மா, முடியாது. வாடி நீலமண்ட நீலாம்பரி, பாத்தியா எங்களுக்கு மட்டும் அன்னைக்கிலேயேக்கா பூசணிக்காய் கொடுத்துருக்காங்கல்ல. வாயை வச்சுக்கிட்டு இரண்டி, வர்றவளுக்கும் போறவளுக்கும் குடுக்கறதுக்காடி தப்பரிய காய் வச்சிருக்கேன். யாராவது அடிச்சாங்கன்னா தாய் கிட்ட சொல்லி எழலாமா. அந்த தாயே அடிச்சானா யாருகிட்டக்கா சொல்லி எழ முடியும்? போடுறி பிட்டை இப்படிதான் நங்குற மாதிரி சும்மா நச்சின்னு போடணும். ஏண்டி, ஒரு பூசணிக்காக என்ன தாயின்னு சொல்றியே நாயி? கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? வாசலிலே பூசணி பூ வச்சி புட்டா. அடச்சி, வாய மூடுறி. கண்ணீர் கம்பளையுமா வெள்ளிக்கிழமை அதுமா வீட்டுல நின்னுக்கிட்டு இருடி, கொஞ்சத்தை வெட்டி தரேன். கொஞ்சோண்டி வெட்டி கொடுத்தாலாம் வாங்க மாட்டேன். அவர்களுக்கு கால்வாசி கொடுத்துருக்கீங்கல்ல, எனக்கும் சரி வந்து தந்தாத்தான் வாங்குவேன். ஏண்டி, உனக்கும் அவ்வளவு கொடுத்துட்டேன்னா எனக்கு கடைசி ஒரு பங்கு தானடி இருக்கும். இங்க பாருங்கக்கா, உங்களுக்கு பங்கு இருக்கு இல்ல இல்லாம போகுது, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. பக்கத்து வீட்டுக்காரின்னா எல்லாரும் பக்கத்து வீட்டுக்காரி தான். அவ ஒரு பக்கத்து வீட்டுக்காரி, நான் ஒரு பக்கத்து வீட்டுக்காரி கிடையாது. எல்லாரும் சம பக்கத்து வீட்டுக்காரி. அதனால அவளுக்கு கொடுத்த அளவுக்கு நீங்க எனக்கு கொடுக்கணும். அடப்பாவி, இப்பதான் அவ எல்லா உரிமையும் எனக்கு இருக்குன்றா. சொத்துல பங்கு கேட்க மாதிரி நீ என்னடா பக்கத்து வீட்டுக்காரி பங்கு கேட்கணும். அடிப்பாவீங்களா, முடியலடி. ஒரு பூசணிக்காக என்னென்னலாம் பேசுறீங்க? நீலாம்பரி, அன்னைக்கிலேக்கா இப்படிதான் வளவலன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் தான் எனக்கு வெட்டி எடுத்தேன், அவளுக்கு நான் தான் கட் பண்ணி கொடுத்தேன். இருடி, உனக்கும் கட் பண்ணி தரேன். இப்படித்தானே? அதுவும் சரிதான்டி. அவங்க கிடக்குறாங்க, நீ ஒரு பக்கம் வெட்டிடி, அப்புறம் ஆனதை அப்புறம் பாத்துக்கலாம். கொஞ்சமாச்சும் உங்களுக்கு இறக்க இருக்காடி? என் வீட்டு காயத்தான் கரிச்சுன்னு வெட்டி எடுக்கீங்கன்னு வெக்க இருக்காட்டி? சூடு சொரண வெக்கம் மான ரோசம் இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாதுக்கா. உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை அப்படியே உள்ள லாக்கர்ல வச்சு பூட்டி வச்சிருங்க. அது இனிமேல் நமக்குள்ள யூஸ் ஆகாது, பத்துக்கங்க. அதுக்கு தான் இந்தாடி நீலாம்பரி, கஷ்டப்பட்டு கண்ணீர்லாம் விட்டு டைலாக்லாம் பேசுனியே, உனக்காக பத்தியா எங்களை விட கொஞ்சம் அதிகமா தான் வெட்டி தந்திருக்கேன். சூப்பர்டி. எப்பா பாப்பா, ஒரு காயில இருந்து ஒரு பீஸை கட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள எவ்வளவு கஷ்டமா இருக்கு. சரிக்கா, உங்களுக்கு இது வேணுமா? போற வழியில நம்ம நயன்தாரா கிட்ட கொடுத்துட்டு போயிடவா. நாங்க எங்களுக்கு தேவையான வெட்டி எடுத்துட்டோம்க்கா. வேணா சொல்லுங்க, வேண்டாட்டாலும் சொல்லுங்க. கூட்டியாத இங்க நல்ல கொழுப்படுத்து போய் இருக்க. ஓசியில வந்து ஆளுக்கு ஒரு பீஸ்ன்னு சொல்லிட்டு கால்வாசி காய ஆளுக்கு அறுத்து முக்கால்வாசி நீங்க வச்சுட்டு காவாசி இறக்கப்பட்டிருக்கீங்க. என் மாமியார் வந்து கேட்டா நான் என்ன பதிலடி சொல்லுவேன்? என்னக்கா இது என்ன கஷ்டம்? சின்ன பொண்ணுகிட்ட கேளுங்க, அவ அழகா ஒரு ஐடியா கொடுப்பா. சொல்லுடி சின்ன பொண்ணு, என்ன சொல்லி சமாளிக்கிறது? ஏக்கா வெரி சிம்பிள்க்கா, பக்கத்து வீட்ல இருந்து வந்தது பக்கத்து வீட்டுக்கே போயிருச்சுன்னு சொல்லுங்க. உங்க மாமியார் வீட்டுக்கு பக்கத்து வீட்ல இருந்து வந்துச்சு, இப்போ உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு போயிருக்கு. இப்படித்தானேக்கா? இதுல ஒன்றும் கஷ்டம் இல்லையே. ஏன்டி சொல்ல மாட்டேன்? கண்ணீர் கம்பளையுமா காட்டி என்கிட்ட இருந்து காய பறிச்சது மட்டும் இல்லாம இப்ப பல்ல 32 பளிச்சுன காட்டிக்கிட்டு இருக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.